யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆண்டவரே, என்னுடைய பாதையெல்லாம் இருளாயிருக்கிறது, உமக்கு நன்கு தெரியும். ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளியே வெளிச்சத்தை கண்டார்கள் என்று உங்களுடைய பிறப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய பிறப்பை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த மாதத்திலே எங்களுடைய பாதையெல்லாம் இருளாயிருக்கிற வழியிலே யோபு பக்தன் சொல்கிறாரே, உடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைபடுவீராக, நீர் பேசுவீராக. எங்களுடைய பாதை எப்படிப்பட்ட பாதையாய் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீரோ அப்பேற்பட்ட பாதையிலே எங்களை கடந்து செல்ல கிருபை செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனங்கள் ஆண்டவரே சொல்லுகிற வேளையிலே இருதயம் கொழுந்து தெளித்தக்கதாக நீ கிருபை செய்யும். எந்த தூக்க மயக்கமோ சோர்வோ அசதியோ அசட்டையோ இந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு எண்ணங்களை சிறை வைக்கிற சத்துருவை இயேசுவின் நாமத்தை சபித்து அப்புறப்படுத்துகிறேயா. ஆவியானவர் இடைபடுவீராக, நீர் பேசுவீராக. நாங்கள் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 58:12. தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். தலைமுறையாய் பாழாய் கிடைக்கிற அஸ்திவாரங்களை நீங்கள் அல்ல, நீ கட்டுவாய். சிறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். பாதைகளை திருத்துகிறவன், அப்படியே திருத்திக் கொள்வது. ஆண்டாண்டு காலமாக வருஷம் எத்தனையோ ஓட்டை நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடைப்பை அடைக்கிறவனும் பாதைகளை திருத்துகிறவன் என்கிற பெயரை நீ பெறுவாய். ஆண்டவர் சொல்கிறார், பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவாய். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சமாதான வழியை அறிவார்கள். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சமாதான வழியை அறியார்கள். அவருக்கு சமாதான வழி இருக்கிறது. சமாதானத்தின் வழி இருந்தும் வசனம் சொல்கிறது,
சமாதான வழியை அறியார்கள். அவர்கள் நடக்கையில் நியாயமில்லை. அவருடைய நடக்கையிலே நியாயமில்லை. தங்கள் பாதைகளை தங்களே கோணலாக்கி கொண்டார்கள். தங்கள் பாதையை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். தங்கள் பாதையை நேராய் போற வேண்டிய பாதையை எப்படி ஆக்கி கொண்டார்களா? தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் அவை கோணலாக்கி நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். சமாதானத்தை நீ எவ்வளவுதான் நீ சமாதானத்துக்காக சபையே செவித்தா கூட உன் சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. சமாதானத்தின் வழியை நீ அறிந்தும் அறியாமல் உன் பாதையை கோணலாக்கிறபடினாலே நீ சமாதானத்தை எதிர்பார்த்தாலும், சந்தோஷத்தை எதிர்பார்த்தாலும், நிம்மதி எதிர்பார்த்தாலும் அதை நம்ம விட்டு தூரம் போய். ஆனால் தேவ பிள்ளையே, இந்த வருஷத்தை முடிக்கப் போகிறோம். நம்முடைய பாதைகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறபடினாலே இந்த வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, யோபின் புஸ்தகம் நீங்கள் பாருங்கள். மன்னிக்கல் யோபு என்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 19ஆம் அதிகாரம் 23. ஏசாயா 19ஆம் அதிகாரம் 23, 24, 25. அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசிரியாவுக்கு போகிற பெரும்பாதை உண்டாயிருக்கும். அசிரியாவுக்கு போகும் பெரும் பாதை, அது சாதாரண பாதை அல்ல, பெரும் பாதை உண்டாயிருக்கும். அசிரியர் எகிப்திற்கும், அசிரியர் எகிப்திற்கும், எகிப்தியர் அசிரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசிரியரோடே கூட, எகிப்தியர் அசிரியரோடே கூட ஆராதனை செய்வார்கள். யார் வந்து ஆராதனை செய்வார்களா? எகிப்தியரும் அசிரியரும் கூட ஆராதனை. எகிப்தை குறித்து பாவத்தை நம்ம சுட்டி காண்பித்து அடிமைதனத்தை சுட்டி காண்பிக்கிற எகிப்தியர்கள் அடிமைப்படுத்தினார்கள். உண்மை, நம்ம அடிமைப்படுத்தின அசிரியன் இஸ்ரேலுக்கு விரோதமாய் கொந்தளித்தான். அசிரியா ராஜாக்கள் கொந்தளித்தார்கள். இதே கர்த்தர் சொன்னார், நீ வரும்போது உன் மூக்கனாக ஏற்பட்டு இழுத்துக் கொண்டு அசிரியாவுக்கு சொன்னார். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காரியம். இந்த வசனத்தை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயாவை நியாயாதிபதிகள் பாருங்கள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனாதின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேரின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. எப்படி இருந்ததா? பாழாய் கிடந்தது. வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். பெரும் பாதையை நடக்க விரும்பினார்களா? பக்க வழியா போயிட்டார்கள். பெரும் பாதை நமக்கு இருக்கிறது. அந்த பெரும் பாதை எப்படி இருக்கிறதா? பாழாய் இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன? பெரும் பாதையை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன? ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். அந்த பாதை எப்படிப்பட்ட பாதையா? இப்ப அந்த பாதை எப்படி இருக்குதா? பாழாயிருக்கிறது. பாழாயிருக்கிற அந்த பாதையை விட்டுட்டு வேறு பாதை செல்ல ஆரம்பிக்கிறார்கள்.
அப்ப பெரும் பாதை அது பரிசுத்த பாதை. பெரும் பாதையான ஒரு பாதை இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அப்ப பெரும் பாதை அது ஒரு பரிசுத்த பாதை. பேதையா இருந்தா கூட படிப்பறிவு இல்லாம வசனமே தெரியா கட்டி கூட எதுல அந்த வழியில் நடந்து வந்துச்சுன்னா பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போக விட மாட்டார். ஆனா இந்த பெரும் பாதை பரிசுத்தவான்களுக்காக உருவாக்கப்பட்டது. அது நியாயாதிபதியில சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியில் ஆண்டு கொண்டிருந்தார்கள். எத்தனையோ நியாயாதிபதி சாமுவேல் தீர்க்கதரிசி எழுத்தள்ளினார், நியாயாதிபதிகள் எழுத்தள்ளினார்கள், எத்தனையோ பேர் நியாயம் செய்தார்கள். ஆனா இப்போ அந்த பெரும் பாதை என்கிற பரிசுத்த வழி பாயாய் கிடைக்கிறதை யார் கண்டது என்றால் எகிப்தியர்கள் கண்டார்கள், அசிரியர்கள் கண்டார்கள். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செல்ல வேண்டிய இந்த பெரும் பாதையிலே பாயாய் கிடைக்கிறது என்று சொல்லி யார் செல்கிறது? இப்போது எகிப்தியரும் அசிரியர், துஷ்டர்கள், துன்மார்க்கர்கள், அடிமைப்படுத்தினவர்கள், ஒடுக்கிறவர்கள், பொல்லாத கூட்டம் தான். ஆனா இப்ப அவர்கள் பார்க்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் போராடி மேற்கொண்ட பாதை இப்ப பாழாய் கிடைக்கிறது. அந்த பாதையை செல்லாமல் வேறு பாதையை செல்கிறார்கள். இப்ப யார் நடக்க ஆரம்பிக்கிறார்கள்? வசனம் சொல்கிறது ஆராதனை செய்கிறார்களாம். அந்த பாதையை அவங்க அபகரிக்கல. இப்ப எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா வாசித்தோமே, ஏசாயா 19ஆம் அதிகாரம் 23, 24, 25. அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசிரியாவுக்கு போகிற பெரும்பாதை உண்டாயிருக்கும். அசிரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசிரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசிரியாரோடு கூட ஆராதனை செய்வார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? இப்போது அகங்காரம் கொள்ளல, ஆணவம் கொள்ளல, அபகரிக்கல, இப்ப அநியாயம் செய்யல, அக்கிரமங்கள் செய்யல. அதான் சொல்கிறேன், முந்தினவர் எல்லாரும் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் அனைவரும் முந்தினோர் ஆவார்கள். கர்த்தருடைய வார்த்தை. இப்ப அவர்கள் எகிப்தியரும் அசிரியர் வந்து ஆராதனை செய்வார்கள். அக்காலத்திலே இஸ்ரவேல் இப்போது பார்க்கிறார்கள், எகிப்தியும் அசிரியாவும் ஆராதனை செய்கிறதை யார் பார்க்கின்றால்? இஸ்ரவேல் ஜனங்கள். தேவனோடு போராடி, மனுஷனோடு போராடி, உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் பேர் பெற்றவர்கள் இப்போது பார்த்து இப்ப அவர்கள் செய்கிறார்கள். ஆராதனை செய்கிறதை இஸ்ரவேலரும் அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசிரியாவோடும் மூன்றாவதாக இஸ்ரவேல் யாராக இருக்கிறது? மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாய் இருக்கும். இதை ஆராதனை செய்த இந்த எகிப்தையும் அசிரியரையும் இந்த இஸ்ரவேலையும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். அடுத்த வசனம் 25. அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும். எகிப்தியர் யாராயிச்சா? ஆண்டவருக்கு எகிப்தியர் சொன்ன போறாங்க. எகிப்தி நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் விபச்சார குடும்பம், அதெல்லாம் வேசி குடும்பம், பொல்லாத குடும்பம், அதெல்லாம் செட் ஆகாது. ஆனா அவர்கள் இப்போது ஆண்டுடைய ஜனமா மாறினாங்க. எகிப்தை பத்தி நம்ம நிறைய வேதனையெல்லாம் தியானிச்சு இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, எகிப்து என் ஜனமாகவும்
அசிரியராகிய என் கரத்தின் கிரியையோ அசிரியரோ என் கரத்தின் கிரியையோ இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமோ ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே நம்ம நினைக்கலாம், இந்த குடும்பங்கள் அவங்களும் நம்ம கண்களை ஆச்சரியங்களை திருந்தாத ஜென்மங்கள், இதெல்லாம் பொல்லாத கூட்டங்கோ, நம்ம சபைக்குள்ள வரத்துக்கே தகுதியான கூட்டம் நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தருடைய பார்வையிலே எகிப்தும் அசீரியாவும் ஆராதனை செய்கிறதை பார்க்கும்போது கர்த்தரை அவர்களை சொந்த ஜனம் என்று ஏற்றுக்கொண்டார். தேவ பிள்ளைகள், இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பாதைகளிலே செல்வதற்கு நாம் ஆயத்தமாய். இன்றைக்கு வசனம் சொல்கிறது, பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவாய். உன் பாதையை நீ திருத்திக் கொள்வாயானால் உனக்கு விசேஷித்த ஆசீர்வாதம் கிடைக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிற ஒரு 5 பாதைகளை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், 119 சங்கீதம் 35 வசனம். 119 சங்கீதம் 35 வசனம். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். கற்பனையின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். கற்பனையின் பாதை. அப்ப கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக ஒரு கற்பனையின் பாதை, நமக்கு ஒரு கற்பனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதான், இந்த கற்பனையின்படிதான் நம்ம நடக்கணும் என்கிறது கர்த்தருடைய திட்டம். சங்கீதக்காரன் சொல்கிறார், 119 சங்கீதம் 35 வசனத்திலே, உமது கற்பனையின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய். ஆண்டவரே, நான் பிரியப்படும் இந்த கற்பனையின் பாதையை நடக்க நான் பிரியப்படும். அப்ப இந்த கற்பனையின் பாதை என்று எதை வேதம் சொல்கிறது பாருங்கள். 2 நாளாகமம் 29 அதிகாரம் 15 வசனம். தங்கள் சகோதரரின் குடிவரசு 2 நாளாகமம் 29 அதிகாரம் 5 வசனம் 15 வசனம். தங்கள் சகோதரரின் குடிவரசு செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களை ஒத்த ராஜாவினுடைய கற்பனைகளின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். கற்பனை, ராஜாவின் கற்பனை என்ன? ஆலயம் சுத்திகரிக்க வந்தார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தை வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். கற்பனை பாதை என்றால் ராஜா கற்பனை சொல்லுகிறார், உடைய ஆலயமாகி இந்த சரீரத்தை பரிசுத்தமா வைத்துக்கொள். கற்பனை பாதை என்றால் பரிசுத்த வாழ்க்கை தான். ஆலயத்துக்குள்ளே சென்று உள் ஆலயத்துக்கு அசுத்தங்களை வெளியே ஆசாரியர்கள் கொண்டு வந்தார்கள். ஆசாரியர்கள். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம சரீரத்துக்குள்ளே வந்திருக்கிற எல்லா அசுத்தத்தையும் அருவருப்பையும் கர்த்தர் இன்றைக்கு கற்பனையின் பாதையை விட்டு விளக்க வேண்டும். நாம் கற்பனை பாதையில் நான் பிரியமாயிருக்கிறேன், உமது பாதையிலே வெளிச்சம் பிரகாசித்து சொல்லியிருக்கிறேன். என் கற்பனை பாதையிலே இருள் இருக்கிறது ஆண்டவரே, வெளிச்சமாக்கும். நம்முடைய வசனம் சொல்கிறது போல ஆண்டவரே,
உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குப்பா. என் பாதையெல்லாம் இருளாக உமது வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நடக்க வைக்க நம்முடைய வாழ்க்கையிலே நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்வாயானா இந்த கற்பனையின் பாதையில் நின்னை நீயே சுத்திகரித்துக் கொண்டு உன் பாதைகளை திருத்திக் கொள்வாயானால் கர்த்தர் உனக்கு ஒரு விசேஷித்த நன்மை செய்வார். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில் கற்பனையின் பாதை. கற்பனை என்றால் என்ன? கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் முதலாவது எதுவாக கற்பனையின் பாதை சுத்தமான அதே பரிசுத்தமாக சுத்தமான மனதிலை நல் மனசாட்சியிலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் மாயமற்ற. அப்ப மாயமுள்ள விசுவாசம் உண்டுதான். அப்போ மாயமா விசுவாசிகளை படுகாட்டுறது. மாயமனமாய் நம்ம விசுவாசி. மாயமற்ற விசுவாசம் என்றால் அப்ப மாயமுள்ள விசுவாசம் உண்டு அப்படின்னு அர்த்தம். வசனம் போய் சொல்லாதே. மாயமனமான விசுவாசியை போல நம்மை காண்பித்துக் கொள்ளலாம். நான் விசுவாசி தான் மாயமானமா. ஆனா வசனம் சொல் கற்பனையின் பாதை எது தெரியுமா? மாயமற்ற விசுவாசம், சுத்த இருதயம், நல்மனசாட்சி. மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அன்பே. அன்பே தேவ பிள்ளையே, கற்பனையின் பாதை உன்னை அன்புள்ளவனாய் மாற்றி ஒன்றே ஒன்று செய். உன் சரித்திருக்கிற எல்லா சுத்தத்தையும் உன்னால் இருக்க முடியாத பட்சத்திலே பிரதான ஆசாரியராகி இயேசுவை அழை. வசனம் சொன்னது போல அது 2 நாளாகவும் 29:15 படியே ராஜாவுடைய கற்பனை என்ன? ஆலயத்துக்குள் இருக்கிற அசுத்தங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு மறைந்து கொண்டிருக்கிறது. விறகு எடுத்து நெருப்புல போட்ட மாத்திரத்திலே விறகுக்குள்ள இருந்த அந்த விரியன் பாம்பு பவுலை கவிக்கணும். விறகு நினைச்சிட்டோம். ஆனா வசனம் சொல்கிறது விறகு என்றால் மனிதர்களே. அது எதை மேல போடப்பட்டிருக்கிறது? விறகு என்று மனிதர்களே. அதனாலே நமக்குள் மறைந்திருக்கிற அந்த பாவம் நம்ம கையை கவிடும். ஆனா இன்னைக்கு ஆசாரியன் உள்ளேவா இயேசுவே, நீதான் எங்களுடைய ஆசாரியன். எங்களுக்குள்ளே வந்து எங்கள் சரீரத்தை தீர்ச்சிப்படுத்துகிற, எங்க ஆவி ஆத்மாவை தீர்ச்சிப்படுத்துகிற இந்த காரியத்தை வெளியே கொண்டு வர நீ கிருபைத்தார். சுத்த இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், பிறக்கும் அன்பே கற்பனையின் பொருள். கற்பனை பாதை என்றால் இதுதான். கற்பனை பாதைனா என்ன? சுத்த மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அன்பு கர்த்தருக்கு தருவாரா? கற்பனையின் பாதை நம்மை அன்பாய் மாற்றி. 2வது நீதிமொழிகள் 2 அதிகாரம் 19 வசனம். அவளிடத்திலே போகிறவர்களில் நீதிமொழிகள் 2 அதிகாரம் 19 வசனம். அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதையில் வந்து சேருகிறதும் இல்லை. ஜீவ பாதையிலே வந்து ஜீவ பாதை, மரண பாதை உண்டு, ஜீவ பாதை உண்டு. மரண பாதை உண்டா, ஜீவ பாதை உண்டு என்று வசனம் சொல்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு
ஜீவ பாதை நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த ஜீவ பாதை என்று வசனம் வேதம் ஜீவ பாதை எதை காண்பிக்கிறது? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கீழான பாதரத்தை விட்டு நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கீழான பாதரத்தை விட்டு கீழானவைகள் பாதாளம். ஐஸ்வர்யமா பாதாளத்தில் இருந்து மேலே ஆபிரகாமையும் லாசரை பார்த்து கூப்பிடுகிறார். ஆபிரகாமே, தகப்பனே, தகப்பனே, லாசருடைய ஒரு சுண்டு விரல் துணியை தொட்டு அந்த நாவினால் எனக்கு குளிரப்பட்டது. அக்கினி எரியுது. அக்கினி எல்லாரும் சீக்கிரம் செத்துட மாட்டோம். சாவோட சீக்கிரம் வராது நமக்கு. ஆனா வசனம் சொல்கிறது, கீழான பாதாளத்தை விட்டு விட்டு விலகும்படி விவேகி விவேகி ஜீவ வழியான உன்னதத்தை நோக்கும் வழியாம். ஜீவனுக்கு ஏதுவான உன்னதமான வழி, ஜீவ வழி. அப்ப ஜீவ பாதை என்றால் பாதை கீழானவர்களை விட்டு விலகணும். இந்த பாவங்கள், பாவ இன்பங்கள், பாவ சேற்றிலிருந்து விட்டு விலகி உன்னதத்தை நோக்கும் வழிதான் இந்த ஜீவ வழி. அப்ப நீ விட வேண்டியதை நீ விடுவாயானால், வசனம் சொல்கிறது பாருங்கள், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் நீதிமொழிகள் 10:17. புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். புத்திமதியை யாருக்கோ சொல்றாரு, எப்பவுமே சொல்றாரு, யாருக்கோ நீ வச்சுக்கிறா. என்ன சொல்ற? புத்திமதியை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியை இருக்கிறார். கண்டனனை வெறுக்கிறவனோ, கண்டனப்படத்தை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். மோசம். உனக்கு ஒரு ஜீவ வழி, புத்திமதி ஏற்றுக்கொள். ஆண்டவரே, எப்படியோ அறியாமல் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். இதில் வெளியே வருவதற்கு எனக்கு கிருபை தான், எனக்கு கிருபை தான், எனக்கு கிருபை தான். நீ புத்திமதி ஏற்றுக்கொள்வாயா? நான் உனக்கு ஒரு ஜீவ வழி இருக்கு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் ஆதியாகம். நீதிமொழிகள் 6:23. கட்டளையே விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், போதா போதக சிச்சையே ஜீவ வழி, என்ன வழி? ஜீவ வழி. ஜீவபதி எதுவா? போதக சிச்சை தான் ஜீவ வழி. ஐயோ, என்னை சிக்ஷிக்கிறார்களே, என்னை குத்தி குத்தி பேசுறாரு, என்னதான் குத்துறாரு நீ நினைச்சா அது உனக்கு ஒரு ஆசீர்வாதம், அது உனக்கு ஒரு ஜீவ வழி. ஏன் தெரியுமா? போதக சிக்ஷை தான் ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, விளக்கு, வேதமே வெளிச்சம். உன்னை வெளிச்சமாக்குகிறார் கர்த்தர். உயிரெல்லாம் கர்த்தர் மாற்ற வைக்கிறார். என் வசனம் சொல்கிறது, ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமானது, இறுக்கமும் நெருக்கமும். ஜீவனுக்கு போய் வழி எப்படியா? இடுக்கமும் நெருக்கமான வாசல் அது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜீவ பாதையிலே நீ கர்த்தர் கொடி அர்ப்பணிப்பாயானா கர்த்தர் உன்னை வெளிச்சமாக்கார். கட்டளையே விளக்கு, இந்த வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. கர்த்தர் தன்னை வெளிச்சமாக்குவார். 3வது ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 26:7. நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர், மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். எப்படி
செம்மைப்படுத்துகிறேன். மகா நீதிபரராகிய நீ நீதிமானுடைய பாதை, தேவ பிள்ளைகளே, கற்பனை பாதை, ஜீவ பாதை போடப்பட்டிருக்கிறது. நீதிமான் பாதை. இப்ப நீதிமானத்தில் ஒரு பாதை இருக்கிறது. இந்த நீதியுடைய பாதை என்றால் எதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சோம்பேறியின் வழி நீதிமொழிகள் 15:19. சோம்பேறியின் வழி ம். முள்வேலிக்கு சமானம், அஹ், நீதிமானுடைய வழியோ அஹ். ராஜபாதை. நீதிமானுடைய வழியோ ராஜ. அப்போ நீதிமான் சோம்பேறி அல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் பச்சை சாப்பிட்டு ஜெபம் பண்ண, இன்னும் கொஞ்சம் குளிர் தான், பயங்கர குளிர், எழுந்திருக்க முடியலதான். ஆனால் தேவ பிள்ளையே, அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கலாம். ஒரு நாள் கூட தவறாமல் அவருடைய சமூகத்தை தரிசிக்க கர்த்தருக்கு கிருபை செய்த அதிகாரி. இது எவ்வளவு பெரிய வார்த்தை. சோம்பேறியே, சோம்பேறியே, தேவனை தேடுகிறது ஒரு சுறுசுறுப்பு உன் வாழ்க்கையிலே. நாளைக்கு தள்ளிப்படாது. நாளைக்கு படிச்சிடுறேன், நாளைக்கு பார்த்துறேன், புது வருஷத்துல மாத்திக்கிறேன், புது வருஷத்துல தீர்மானிக்கிறேன். புது வருஷம் நம்முடைய வருஷம் அல்லவே. பழைய வருஷம் இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தம்னால் நம்ம இருப்போம். ஆனால் தேவ பிள்ளையே, நாட்களை கடக்காதே. பார்த்துக்கலாம், புது வருஷத்துல பார்த்துக்கலாம், பிரதேசியோடு ஆரம்பிக்கலாம். வேண்டாம், இந்த நாள் உன்னுடைய நாள். இந்த நாளில் இருந்தே நீதிமானுடைய வழி ராஜபாதை அது. அவன் கிழியார்கள் அல்ல, நீதிமன்றம் யாரும் இல்லை. நாம் விட வேண்டியது மாத்திரமல்ல, ஒரு செய்ய வேண்டியதை செய்யணும். வேலைக்கு வாசிக்கும். இவ்வளவு பைபிளை எடுக்க சொல்லி நான் செடிக்கத்தை பைபிளை எடுக்க முடியல. ஒன்னாந்தே நான் ஒன்னாம் புது மனுஷமா நீ சொல்ல முடியுமா? ஒரு ஒன்னாந்தே புது மனுஷன் மாற முடியுமா? முடியாது. கர்த்தர் வருவது அவனுக்கு கருவிக்கிறார். அதை நான் இன்றைக்கு கேட்க சொல்லுகிறேன். இன்னைக்கு வேதம் சொல்கிறது, இந்த நீதிமானுடைய பாதை நம்ம ஒரு சுறுசுறுப்பு மாத்திரமல்ல. நீங்க பாருங்கள், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமானுடைய பலன் நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவர் ஞானமுள்ளவன். ஞானமானாய் கர்த்தர் மாற்றுவார். நீ உடனுக்குடன் கீழ்ப்படிந்து யுவாசை ஜெபம் பண்ணி வேலைக்கு வாசி, கர்த்தர் கிருபை கேள். கண்ணிகளில் சிக்க உன் கால்களை கர்த்தர் தூக்கி நிறுத்தால் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இங்கே கிருபைத்தான், எனக்கு கிருபைத்தான், எனக்கு கிருபைத்தான். உடைய ஞானவானாய் மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 12:12 பாருங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். துன்மார்க்கன் துஷ்டனுடைய வழியை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் மேல பிரகாசிக்கல, அவன் கீழே வேர் யாருக்குமே தெரியாது. நீதிமன்ற வேற யாரும் பார்க்க முடியாது. கிளைய பார்க்கலாம், கனியை பார்க்கலாம். ஆனா வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய வேரோ கனி கொடுக்கிறாய் கர்த்தர். உன் வாழ்க்கை வெளிச்சமா, உன் வாழ்க்கை வசந்தமா, உன் வாழ்க்கை கனி கொடுக்கும். கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதலால் நீதிமொழிகள் 2:20. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக் கொள்வாயாக. நீதிமான்களின் பாதையை காத்துக் கொள்வாயாக. காத்துக் கொள்வாயாக.
நீதிமானுடைய பாதை எது? கனி கொடுக்கிற வாழ்க்கை, வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கை, சுறுசுறுப்பான வாழ்க்கை, எல்லாமே நீங்களுடைய பாதையில் இருக்கிறது. ஆண்டவரே, பாதைகளை திருத்திகள் என்று நீ பெயருக்கு நான் திருத்திக் கொள்கிறேன். இன்றைக்கே எனக்கு ஒரு நீதிமானின் பாதை இருக்கிறது. இந்த நீதிமானின் பாதையை கர்த்தரே வெளிச்சமாக்குவாராக. உமது பாதையிலே வெளிச்சம் கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். அப்போ நீதிமானுடைய பாதையிலே கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்கிறார். நான்காவது ஒரு பாதை பாருங்கள். லூக்கா 3-ஆம் அதிகாரம் 3-ஆம் வசனம். அப்பொழுது லூக்கா 3-ஆம் அதிகாரம் 3-ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், ம். அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று. பாதையை செவ்வையான பாதை. என்ன பாதை இங்கே? பாதை செவ்வைப்படுத்துங்கள். செவ்வையான பாதை. கர்த்தர் செவ்வையான பாதையை கர்த்தர் கொண்டாக்குவாரா? உமது பாதையிலே வெளிச்சம் உதிக்கும். உங்களுடைய பாதை கற்பனையின் பாதை, உங்களுடைய பாதை ஜீவ பாதை, உங்களுடைய பாதை நீதிமானின் பாதை, உங்களுடைய பாதை செவ்வையான பாதை. இந்த செவ்வையான பாதை என்று எதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது? எஸ்ரா 8-ஆம் அதிகாரம் 21-ஆம் வசனம். 1000 கணக்காசு எஸ்ரா 8-ஆம் அதிகாரம் 21-ஆம் வசனம். அப்பொழுது நாங்கள் தேவனுக்கு முன்பாக எஸ்ரா 8:21. அப்போது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதுக்கும் என்ன செய்கிறோமா? செவ்வையான பாதை எதை காண்பிக்கிறது பாருங்கள். எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். என்ன வழியா? செவ்வையான பாதையிலே தாழ்மை மாத்திரமல்ல, நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்முடைய பொருட்கள் அனைத்து கூட வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்கிற பானையிலே கூட கர்த்தருக்கு பரிசுத்தம் எழுதியிருக்குமா? கர்த்தருடைய ஆலயத்திற்கிற பானைகளிலே கூட, பானைகள் ஒரு பாத்திரம் மாத்திரமல்ல, ஒன்றுக்கும் உதவாத பானையிலே கூட தேவன் பரிசுத்தம் என்று எழுதியிருக்கலாம். தெய்வ பிள்ளைகள் இந்த காலையில தியானிக்கும் போது இந்த ஒரு சிந்தையை கர்த்தர் என் உள்ளத்திலே போட்டார். நான் யோசித்தேன், ஆண்டவரே, ஜனங்களை முறியடிப்பதற்காக கிதியோனை தெரிந்து கொண்டு பராக்கிரமசாலியே கர்த்தரோடு இருக்கிறார் சொன்னா, அப்போது அவனோடு யார் யுத்தத்துக்கு எல்லாம் கும்பலில் எல்லாம் ஒரு கூட்டமே வந்துடுச்சு. ஒரு கூட்டம் நீங்க பாத்தீங்களா? கோயிலுக்கு பீச்சுக்கு வாங்கினா எல்லாம் வந்துருக்கும். இதுல இறங்கி செய்யணும். உங்களுக்கு விருப்பம் இல்லவங்க வீட்டுக்கு போறது போனா 20,000 பேர் போயிட்டான்றான். இப்ப 3,000 பேர் நிற்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு கிதியோனை பார்த்து, இந்த 3,000 பேர் தேவையில்லை, 300 இருந்தா போதும். எப்படி தெரியும்? அனுப்பு, நதியை இறக்கு. எப்படி முழங்கால் படியிட்டு நாய் நக்கரப்பட அள்ளி தண்ணியை குடிக்கிறவன அவனை தண்ணி எடுத்து இவனை தடுத்து அப்படி தேர்ந்தெத்தினா 300 பேர். கர்த்தர் 300 பேர்கிட்ட ஒரு பொருட்களை கருக்கள் கொடுக்க சொன்னார். ஒரு பானை, ஒரு எக்காலம், ஒரு தீவெட்டி. ஏமா யுத்தம் செய்ய கத்தி வேணுமா, பானை வேணுமா, என்ன வேணும்? ஆனா இந்த கிதியோன் கூட குழந்தைகள் கைனா இந்த கர்த்தர்
அழைச்சது கர்த்தர் தானா? என்னை எதுக்கு இப்படி கூப்பிடுறாரு? என்ன போச்சுனாரு? பராக்கர் முன்னே கூட ரட்சிப்பை சொன்னாரு. பெலிஸ்தர் அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரையும். இவர்கிட்ட பானையையும் எக்காலத்தையும் தீவட்டியையும். அப்போ ஆண்டவர் என்னுடைய உள்ள தெரியாது. எனக்கு அது வெளிச்சம் வந்து வசனம் சொல்கிறது, இந்த மண் பாண்டங்களிலே விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த மண் பாண்டது தெரியுமா? நான் பெற்ற அபிஷேக வல்லமை. அது நான் நினைக்கிறேன் 2 நினைக்கிறேன். அந்த மண் பாண்டத்திலே விலையேறப்பட்ட வல்லமை பெற்றிருக்கிறோம். மண் பானையை பெற்றிருக்கிறோமா? அந்த பானையை உன் சத்துருமாக உடை. அந்த வல்லமை அவங்க இருக்க விடாது. எக்காலம் நீ ஒரு சத்தமா ஒருத்தர் ஊதுனாலுமே நம்ம பயந்துடுறோம். திடீர்னு போய் அவங்க எதற்கோ எக்காலம் முழுக்க ஊதி பாருங்க, பயந்து அலறி ஆட்சி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அது மாத்திரமல்ல, தீவெட்டி சுடர்களை போல பிரகாசிக்க நீங்கள் Filiப்பியர் 2:17 ஜீவ வசனங்களை பிடித்து கொண்டு வருகிற நீங்கள் சுடர்களை போல. தேவன் காண்பிக்கிற பொருள்னா சாதாரண பொருள் அல்ல. எது நம்ம வாசித்த எப்படியோ, ஆனா கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு கிருபையை கர்த்தர் காண்பிக்கிறார், வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். சகோதரே, அதை சொல்கிறேன், இந்த செவ்வையான பாதை என்றால் என்ன? அது தாழ்மை. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பொருட்களையும் எஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். தாழ்த்திக் கொள்வதற்கு எனக்கு உபவாச அவசியம் தேவை. நீ உபவாசம் இருந்து உன் சரீரத்தை நீ ஒடுக்குவது, தாழ்த்துவது செவ்வையான பாதையிலே ஒன்று. இன்னொன்றில் பாருங்கள், 27ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 27ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தாவே எனக்கு போதித்து எனக்கு போதியும், எனக்கு எதிராளிகளுக்கு முன்பாக செவ்வையான பாதையில் என்னை எனக்கு போதிங்கப்பா. உபவாசம் மாத்திரமல்ல, எனக்கு நீங்க போதிங்க. நீதிமானை கொட்டுவது என் தலைக்கு அண்ணியை போல போதிப்பது எனக்கு போதிங்க. அது எனக்கு செவ்வையான பாதையாக. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். உன்னை என்ன செய்தேன்? செவ்வையான கர்த்தனை எல்லா சொல்லையும் ஒரு ஞானவானாய், ஒரு புத்திமானாய், கர்த்தனை வேறுபட்ட சூழ்நிலையும் இந்த செவ்வையான பாதை உன்னை எல்லாருக்கும் முன்பாக ஒரு ஞானவனாய் பிரகாசிக்க வைக்கும். நீ சோர்ந்து போய்விடாதே. கடைசியாக ஒரு பாதை சொல்லி முடிக்கும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் நீதிமொழிகள் 2:8. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றிய எதை காப்பாற்றுகிறாரா? பரிசுத்தவான்களின் பாதை. சொல்லு, பாதை, பரிசுத்தவான் பாதை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பரிசுத்தவான்கள் பாதை மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை
பாதங்களை கவனித்தீங்களா? பரிசுத்தவான் பாதையை மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். காப்பா. பரிசுத்தவான்களை ஒரு நாள் விட்டுவிட மாட்டார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தம். இன்று கேட்கிற பரிசுத்தம் போதாது, நாளைக்கு இஷ்ட தேவை நமக்கு. இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் போது கர்த்தர் கொடுக்கிற ஆசத்தை பாருங்கள். 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே ஆ, தீமையை வெறுத்து விடுங்கள். தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு கைக்கு அவர்களை என்ன தப்புவிக்கிறார். செய்யறாரா? உன்னை தப்புவிப்பா. எல்லா கண்ணி உன் பாதம் போய் சிக்கி விடக்கூடாது. பாதை மாத்திரமில்ல, உன் பாதங்கள் சிக்கி விடக்கூடாது. உன்னை அவர் தப்புவிப்பார். காரணம், பரிசுத்தவான்களின் பாதையிலே கர்த்தனை தப்புவித்தார். பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவார். உங்களுடைய பாதையிலே வெளிச்சம் பிரகாசம். கற்பனையின் பாதை, ஜீவ பாதை, நீதிமானின் பாதை, செவ்வையான பாதை, பரிசுத்தவான் பாதை, அன்பின் தெய்வம். மனன்றியோடு மெய்சொல்லிக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, இந்த வருஷத்தின் கடைசி திருவிருந்தை ஆசிரிக்கிறோம். எங்களை நாங்கள் பாதி திருச்சிக் கொள்வதற்கு வசனத்தை காண்பித்திருக்கிறீர், போதித்திருக்கிறீர். அன்று இந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு நம்மை மாற்றிக்கொள்ள என் தேவன் அனுகிரகம் செய்வையா. வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் பேசுவீராக, திருவிருந்தை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உடைய நாமத்தை மைப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சண்டே ஸ்கூல் கற்பனையின் பாதை நம்முடைய வாழ்க்கையிலே எதை கொண்டு வரும்? அன்பை கொண்டு வரும். ஜீவ பாதை நம்மை வெளிச்சமாகும். நீதிமானின் பாதை கனி கொடுக்கும். செவ்வையான பாதை ஞானமாய் மாற்றும். பரிசுத்தவனின் பாதை நம்மை தப்புவிக்கும்.